அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஹீஹ் புகாரி 13-15 வரை. அத்தியாயம் 2. ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி. என்னுடைய உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது ஆணையாக, உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தையையும் அவரின் மக்களையும் விட நான் மிக அன்பானவராக வரை அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கை உள்ளவராக மாட்டார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்தார்கள். புகாரி 14 அத்தியாயம் 2 ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி. உங்களில் ஒருவருக்கு அவரின் தந்தை அவரின் குழந்தைகள் ஏனைய மக்கள் அனைவரையும் விட நான் மிக அன்பானவராகவும் வரை அவர் உண்மையாக இறை நம்பிக்கையாளராக மாட்டார் என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் இதை அறிவித்தார்கள். சஹீஹ் புகாரி 15 அத்தியாயம் 2 ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் தொடர்ச்சி. எவரிடம் 3 தன்மைகள் அமைந்து விட்டனவோ அவர் ஈமான் எனும் இறை நம்பிக்கையின் சுவையை உணர்ந்தவராவார். அவை அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் ஒருவருக்கு மற்றதையும் விட அதிக நேரத்திற்குரியவர். அவர் ஒருவர் மற்றொருவரை அல்லாஹ்வுக்காகவே நேசிப்பது, நெருப்பில் வீசப்படுவதை வெறுப்பது போல் இறை நிராகரிப்புக்கு திரும்பி செல்வதை வெறுப்பது என்று இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதை அனஸ் ரலி அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் இன்று சொன்ன ஹதீஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.